நெஞ்சத்துக்கு இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் அபிஷேக்கை தேடி போயிட்டுருப்பாங்க. அபிஷேக் கிட்ட காசி யாத்திரை சடங்கை பற்றி சொல்கிறாங்க. நீ தான் மாப்பிள்ளைக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே அபிஷேக் டென்ஷன் ஆகுறாரு. என்னது, நான் பாத பூஜை பண்ணணுமா? ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவனோட காலை தொட்டு நான் கழுவணுமா? நான் பழனிசாமி குடும்பம், என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். மீறி என்ன நான் தான் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மண்டபத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரி, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ சும்மா நில்லு, அது போதும் அப்படின்னு அபிஷேக்கை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே கௌதம் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு மதுமிதா எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க. பொண்ணோட அப்பா இல்லைனா காசி யாத்திரை சடங்கை பொண்ணோட அண்ணன் பண்ணலான்னு சொல்கிறீங்க. அண்ணன்னு பார்த்தா மூத்த அண்ணன் கௌதம் இருக்காரு, அவரை விட்டுட்டு நீங்கள் ஏன் அபிஷேக்கை பண்ண சொல்கிறீங்க? அபிஷேக்கும் கூட இருக்கட்டும், ஆனால் மூத்த அண்ணன் கௌதம் பண்ணாதானே சபை நிறைஞ்சிருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்ட அகிலாண்டேஸ்வரி பாட்டி நீ சொல்கிறது கூட சரிதாம்மா, எனக்கு இந்த யோசனை தோணாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட கௌதம் நீயே இந்த சடங்கை பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னதுமே கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அபிஷேக் அவங்க அண்ணன், அபிஷேக்கு, சகுந்தலா அவங்க அண்ணன் அப்படின்னு 3 பேரும் அங்கே வராங்க. வந்ததுமே அகிலாண்டேஸ்வரி பாட்டி சகுந்தலா கிட்ட சொல்கிறாங்க, சகுந்தலா இன்னைக்கு இந்த காசி யாத்திரை சடங்கை கௌதம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னது கௌதமா? சரிங்க அதை அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு சகுந்தலா சொல்லிடுவாங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரி பாட்டி அது கூட எனக்கே தோணலை, மதுமிதா தான் சொன்னா அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, மதுமிதா சொன்னாலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காசி யாத்திரை சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்பர்னாவும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக மதுமிதாவுக்கு கை கொடுக்குறாங்க. மதுமிதா சூப்பர், கலக்கிட்டப்போ, கௌதம் ரொம்ப சோகமாக இருந்தான், எப்படியோ அவனே இந்த சடங்கை பண்ண வச்சுட்ட அப்படின்னு மதுமிதாவுக்கு கை கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. என்ன இது, அந்த மதுமிதா சொல்லி இவங்க செய்கிறாங்க, இந்த முறை மிஸ் ஆகிடுச்சு, அடுத்த முறை இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அகிலாண்டேஸ்வரி பாட்டி மதுமிதாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஜீவாவோட பாட்டி மாயாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. அகிலாண்டேஸ்வரி பாட்டி மதுமிதா கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உனக்கு கௌதம் பற்றி என்ன தெரியும்? கௌதம் ஒரு பிஸ்னஸ் மேன், அவன் எப்பவும் ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருப்பான். அவன் வீட்டுக்கு வந்தால் அவனை எப்படி பார்த்துக்கணும், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உனக்கு என்னெல்லாம் தெரியும்? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காணும். அவங்களெல்லாம் நீ எப்படி பார்த்துக்க போகிற, அந்த குடும்பத்தை எப்படி நீ மெயின்டைன் பண்ண போகிற சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவோட பாட்டி மாயா கிட்ட அந்த வீட்டில் நீ எப்படி வாழ போகிற, அந்த வீட்டில் எல்லாரையும் எப்படி அனுசரித்து போக போகிற, ரேணுகாவுக்கு நீ ரொம்ப உதவியாக இருக்கணும், சமையல் செய்யணும், எல்லாருக்கும் என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு மாயா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்ருப்பாங்க. உடனே மாயா எந்திரிச்சு நின்றுடுவாங்க. என்ன அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட, உட்காரு, இன்னும் நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், வீட்டில் எல்லா பொறுப்பையும் எடுத்து ஒழுங்காக பார்த்துக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாயா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே அகிலாண்டேஸ்வரி பாட்டி மதுமிதா கிட்ட சொல்லுமா, அந்த வீட்டை நீ எப்படி பார்த்துப்ப, எப்படி நீ அதை மேனேஜ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மதுமிதா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துப்பேன், அப்படி எனக்கு தெரியாத விஷயத்த உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அகிலாண்டேஸ்வரி பாட்டி சரியான பதில் சொல்லியிருக்கம்மா, நீ இதே மாதிரியே இருந்துன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துப்ப. நானும் ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான், ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீ சொன்னப்பார் இந்த பதிலை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணனா கண்டிப்பாக நீ நல்ல வருவமா, அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்ப, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கௌதம்க்கு ஏற்ற பொண்ணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.